இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே வியந்து போற அளவுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பக்கத்துல இருக்க சங்கனாங்குளத்துல நடந்த ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி தான் இது. பல வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு தொண்டையில கேன்சர் இருந்திருக்கு. எந்தெந்த ஊருக்கோ போய் எவ்வளவோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் இவருக்கு கேன்சர் குறையிற மாதிரியே இல்ல. அவரோட கழுத்து ஃபுல்லா கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி கழுத்தே அழுகுற மாதிரி ஆயிருச்சா. இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸே கை விரிச்சிட்டாங்களாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்துல குலசை முத்தாளம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்க ஒரு நபர் ஏன் கூட நீங்க சும்மா துணைக்கு வாங்கன்னு சொல்லி இவரை கூப்பிட்டிருக்காரு. இவரும் குலசை முத்தாளம்மன் அவருடைய கடைசி நம்பிக்கையா நினைச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்கம்மா, இனிமே யாருமா என்ன காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டே கடல்ல முங்கி எந்திரிச்சிருக்காங்க. முங்கி எந்திரிச்ச அந்த ஒரு நிமிஷத்துல இவர் கழுத்துல இருக்க எல்லா அசுத்தமுமே வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அவரோட கழுத்தை கூட அவரால் அசைக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வலி இருந்திருக்கு. முத்தாளம்மனோட அருளால இவருக்கு கேன்சரே குணமாயிருக்குன்னா பாத்துக்கோங்க. அடுத்த வருஷம் இவர் மாலை போட்டிருக்கும் போது முத்தாளம்மனை இவர் கனவுல வந்து, நீ மயான காளி, நீ இங்க என்ன பண்ற, போய் மயானத்துல போய் இருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே தான் உயிரையே காத்த முத்தாளம்மனுக்காக மயானத்துக்கு போய் 41 நாள் ஒரு வாய் கூட சாப்பிடாம வெறும் கடுங்காப்பிய மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அடுத்ததா என்ன நடந்துச்சுன்னா அவரே சொல்லுவாரு. பார்ட் 2 பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.